விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Just trust in Jesus Christ. Trust that the same resurrected Jesus is within you. அவரை எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அவரால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார் மகனே மகளே. அதனால நீ ராஜ கம்பீரமா நடக்கலாம். எனக்குள்ளாக வாசமாயிருப்பவர் உயிரோடு இழந்த இயேசு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல தான் சொல்லுகிறது. அது வாசிக்கிறேன் பாருங்க. 8ஆம் அதிகாரம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயே நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்கள முற்றும் ஜெய கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஏன் நீ ஜெயம் கொள்ளுகிறாய்? ஏன் உபத்திரத்திலிருந்து உனக்கு ஜெயம் எப்படி வந்தது? வியாகுலத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, பசியிலிருந்து, நிர்வாணத்திலிருந்து எப்படி ஜெயம் வந்தது என்றால், அந்த உயிர்த்தெழுந்த இயேசு மரணத்தை ஜெயித்தார். அவர் உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறேன். நாள்ல நாம் ரோமர் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். இதனால நம்ம கற்றுக்கொள்ள போகிற காரியம் மிகவும் ஒரு முக்கியமான காரியம். மனிதர்கள் ஏன் இப்படி கேடுகட்ட நிலைமையில் போய் கொண்டிருக்கிறார்கள்? மனிதர்கள் ஏன் அவலட்சணமானதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்? மனிதர்கள் ஏன் மிருகங்களுக்கு ஒப்பாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள்? மனிதர்கள் ஏன் ஆண்கள் ஆணோடு, பெண்ணோடு சுவாப அனுபவத்திற்கு மாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? மனிதன் இந்த நிலைமைக்கு போவதற்கு காரணம் என்ன? இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் ஒரு ஆழமான ஒரு சத்தியம். அதனாலதான் நான் அப்பவே சொல்லி கொண்டிருக்கிறேன். இது முக்கியமான ஒரு பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிற காலம். ஒன்னும் மிஸ் பண்ணாதங்க. இந்த நாள்ல பைபிள் ஸ்டடி 1ஆம் அதிகாரத்துல இருந்து தான் எடுக்கிறோம். ரோமருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அந்த நாட்கள்லையும் இந்த நாட்கள்லையும் மனிதன் ஏன் இவ்வளவு தூரம் சீர்கெட்டு போனான் என்பதற்கான காரணத்தை ஆராய்ந்து அறிய போகிறோம். இதை நீங்க கேட்டு முடிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாகவே ஒரு பயம் வந்துவிடும். ஐயோ, இந்த அளவுக்கு நான் போகக்கூடாது. தேவன் நம்மோடு அப்படியாக இந்த நாள்ல பேச போகிறார். அதனால ஜெபத்தோடு காத்து கொண்டிருங்கள். 7வது பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தின் 7வது பகுதிக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நல்ல வசனங்களை பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான பகுதி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா அடிப்படை சத்தியம் அங்கதான் இருக்குது. அதுகளை கொண்டு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நீங்கள் பார்ப்பது இயேசு. அப்போஸ்தலர் நடைகள்ல நீங்கள் பார்ப்பது இயேசு எப்படி கிறிஸ்துவாக மாறி தேவன் எப்படியாக அவரை உயர்த்தினார். இந்த நாள்ல பார்க்க போகிற ஒரு அடிப்படை சத்தியம் தான். இயேசுவானவர் எப்படி கிறிஸ்துவானார்? கிறிஸ்துவானது நிமித்தமாக அவர் அடைந்த ஒரு புதிய, அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டது. அது என்ன? இந்த சுவிசேஷத்தை சுமந்து சென்ற நபர்கள் பவுல், அது போக யாக்கோபு, பேதுரு, யோவான், யூதா, இவர்களெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்கள். முதல் 17 வசனங்கள், ரோமர் 1ஆம் அதிகாரம் 17 வசனங்கள் எடுக்கிறோம். ஆக்சுவலா அந்த நாட்கள்ல கடைசி வர 32ஆம் வசனம் வேற எடுத்திருக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு முடிவுன்னு. 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நான் இயேசுவின் அடிமை என்று சொல்லுகிறார். ஐ அம் a born slave. நான் ஒரு கொத்தடிமை. தன்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவன் பவுல். எந்த நாள்ல அவனை தெரிந்து கொண்டாரோ அன்னையிலிருந்து அவன் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவுக்கு கடனாளி. நாமும் எந்த நாள்ல தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமோ அந்தையிலிருந்து நாம எல்லாருமே கிறிஸ்துவுக்கு கடனாளிகள் தான். இதுல முக்கியமாக இந்த நேரத்துல 5வது வசனத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். மீதியெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா காட்டிக்கொண்டே இருக்கிறேன். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுமாய் இருக்கிறார். சில தமிழ்ல அநேக மொழிபெயர்ப்புகள் உண்டு. வேதாகம் நம்முடைய மொழிபெயர்ப்பு பொதுவான மொழிபெயர்ப்பு. பரிசுத்த வேதாகமும் எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுதான். ஆனால் அண்மையில நான் ஒரு மொழிபெயர்ப்பை கண்டுபிடித்தேன். இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு என்று பெயர்.
இதுல ஆங்கிலத்துல இருப்பதற்கும் தமிழ்ல இருப்பதற்கும் பயங்கர வித்தியாசம் உண்டு. அதாவது தமிழ் நம்ம பொது மொழிபெயர்ப்புல அதுல 4ஆம் வசனம் இங்க 5ஆம் வசனமா இருக்கும். அதனால உங்களுக்கு சில ஒரு அதை குறித்து ஒரு அறிவு தெளிவு வேண்டும் என்பதற்காக அதையும் சொல்லிவிட்டு தெளிவுக்குள்ளாக போகலாம். இப்ப இந்த 5ஆம் வசனத்தை புதிய மொழிபெயர் இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்புல பார்க்கும் பொழுது எப்படி வருது பாருங்க. பரிசுத்தமுள்ள ஆவியானவரின் வல்லமையினால் இறந்தோரிலிருந்து உயிருடன் எழுப்பப்பட்டு. நாம யூசுவே மரித்தோர் அதாவது வேத வசனங்கள் பழைய மொழிபெயர்ப்பிலேயே நம்ம பழக்கப்பட்டதுனால இந்த புது வார்த்தைகள் நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நாம் தேவன் தேவன் என்று சொல்லுவோம், இங்க இறைவன் போட்டிருக்கிறது. ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்றுதான். தமிழ் மொழிபெயர்க்கும் பொழுது அவர்கள் எடுத்த பதங்கள் அது. சி அவர் ஆவியானவரின் வல்லமையினாலே உயிருடன் எழுப்பப்பட்டு இறைவனுடைய மகன் என்று வல்லமையுடன் அறிவிக்கப்பட்ட இவரே நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து. இதுல என்ன போட்டிருக்குது? தேவனுடைய சுதன் என்று மரித்தவரிலிருந்து உயிர்த்தெழுதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார். அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி கொடுத்திருக்காங்க. அதனால ஒரு 5 வசனத்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமும் ஆங்கிலம் தமிழ் எப்படி வருதுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர், இது நம்ம பொதுவா நம்ம வேதத்துல உள்ளது, கரெக்ட். ஆனால் ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுது Paul, a servant of Christ Jesus, called to be an apostle, set apart for the gospel of God. இந்த இந்திய சமகால மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரனா இருக்கின்ற பவுலாகிய நான் அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். இறைவனுடைய நற்செய்தியை அறிப்பதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் பொதுவான மொழிபெயர்ப்பு அனைவருக்கு எழுதுகிறதாவது. See, the gospel he promised beforehand through his prophets in the holy scriptures. அது அங்க இல்ல, மேல கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் கீழே இருக்கு பாருங்க. இந்த நற்செய்தியை முன்னதாகவே பரிசுத்த வேத வசனங்களில் நமது இறைவாக்கினார் மூலம் வாக்களித்தார். இப்படி நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா 3ஆம் வசனம் பாருங்க. Regarding his son who as to his earthly life was a descendant of David. ஆனா நம்ம பொது மொழிபெயர்ப்புல என்ன வருது? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை நேரம் மாறி இருக்குது. ஆனா இந்த இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்புல இறைவனுடைய மகனை பற்றியதே இந்த நற்செய்தி. இந்த ஆங்கிலத்துல எக்ஸாக்டா வருது பாருங்க. இவர் பூமியின் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். 4ஆம் வசனம், நான் இதுல கடைசி வசனம் வாசிக்கிறேன். பரிசுத்தமுள்ள ஆவியானவர் வல்லமையினால் இறந்தோரிலிருந்து உயிருடன் எழுப்பப்பட்டு இவர் இறைவனுடைய மகன் என்று வல்லமையுடன் அறிவிக்கப்பட்டார். இப்படி 5ஆம் வசனம். இது மாதிரி ஒவ்வொரு காரியங்களும், சில காரியங்களை வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது அப்படின்னா அப்படிதான் நான் இப்ப கண்டுபிடிச்சு இந்த காரியங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப நான் இனி ஃபியூச்சர் பைபிள் ஸ்டடி எப்படி இருக்கும்னா, எல்லா வித மொழிபெயர்ப்புலையும் ஆங்கிலத்திலையும் இது நாள் வரையில ஆங்கிலத்துல பார்த்து கொண்டிருந்தேன். ஈஸி வெர்ஷன் ஒண்ணு இருக்குது, எனக்கு அவ்வளவு அதுல திருப்தி இல்லை. ஆனா இந்த இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த வேதாமம் கிடைக்குமானா ஒரு வாங்கி வைத்துக் கொண்டால் நல்லது. எங்க கிடைக்குன்னு தெரியல, கிடைக்குமானா எனக்கு ஒண்ணு வாங்கி அனுப்புங்க தெரியாது. இது எக்ஸாக்டா 5ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, மேல பொது மொழிபெயர்ப்புனா மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். ஆனா இங்கிலீஷ்ல through him we received grace, அங்க டேவிதை பற்றியே கிடையாது. இந்திய சமகால மொழிபெயர்ப்பு பார்த்தீங்களா, இவருடைய பேரு நிமித்தம் நாங்கள் கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றிருக்கிறோம். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல விதமான வேதாகமங்களை ஆராய்ந்து நம்ம படித்துக் கொள்ளும் பொழுது இன்னும் ஆழங்களை புரிந்து கொள்ளலாம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் எப்படின்னா, யூதர்களுக்கு இவர் எழுதுகிறார். ஏன் யூதருக்கு தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் எனத்துக்கு திடுத்துப்புன்னு இவர் தாவீதை இங்க கொண்டு வருகிறார்? இந்த நாள்ல அதான் பார்க்க போறோம். ஏன்னா ஆண்டவர் சாலமோன்ட்ட சொன்னார், தாவீது கிட்ட சொன்ன நாத்தானியேல் தீர்க்கதரிசி போய் சொன்னான். தாவீது ராஜா சொன்னா போய் வேண்ட தீர்க்கதரிசி கிட்ட,
நேத்தன்ட்ட நாத்தானுவேல், எப்பா நான் நல்ல அரண்மனையில உட்கார்ந்துருக்கேன், ஆண்டவருடைய ஆலயம் இன்னும் டென்ட்ல தான் இருக்குது அப்படின்னு. அதனால ஒரு ஆலயம் அவருக்குன்னு நான் கட்ட விரும்புகிறேன், நீ செய்யும் அப்படின்ட்டான் தீர்க்கதரிசி. ராத்திரி ஆண்டவர் தீர்க்கதரிசியோட பேச, நீ என்ன சொன்ன, தாவீது ஆலயம் கட்டணும்னு சொன்னான் அவன்கிட்ட. ஆமா. நீ பெர்மிஷன் கொடுத்துட்டியா? ஆமா. அவன் கட்ட மாட்டான், அவன் குமாரன் தான் கட்டுவான். ஏன்னா அவனுடைய கைகள் இரத்தக்கரம் படித்து இருக்கிறது. ஆனால் அவனிடத்துல போய் சொல்லு. அடுத்த நாள் தாவீது பண்ண, சாரி டேவிட், யுவர் ஹைனஸ், அவன் ராஜா. ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட போறதுல உன்னுடைய மகன் சாலமன் தான் ஆலயத்தை கட்டுவான். அவனுடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைக்கே பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நான் அவனுக்கு பிதாவா இருப்பான், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். நான் அவன் அக்கிரமம் செய்தா அவனை தண்டிப்பேன். ஆனால் முன்னால தள்ளி விட்ட சவுலை போல என்னுடைய கிருபையை அவனை விட்டு தள்ளி விலக மாட்டேன். ஆனா என்ன சொல்றாருன்னா, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். 2 சாமுவேல் 7 இருக்கு. அப்படின்னு போய் சொல்லு. இந்த வார்த்தைகளை நாத்தான் போய் தாவீது கிட்ட சொல்ல. அப்படின்னால் உன் சந்ததியில ஒரு ராஜா வருவார் தாவீது கிட்ட. அந்த ராஜா என்றென்றைக்கு ஆளுகை செய்வார், அந்த ராஜாசனம் என்றென்றைக்கு நிலைபெறுக்கும். 2 சாமுவேல் 7:16. அப்போ இவர் அந்த சொன்னபடியே மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தார் இயேசு கிறிஸ்து. இதோ ஒரு நீ கற்பதே குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். See, the same Jesus அன்னைக்கு யாருக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ அதே தாவீதின் சிங்காசனம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதை எழுதுகிறார்னா, யூதர்களுக்கு தாவீது ராஜான்னா அவங்களுக்கு பெருசு. அவங்க தாவீதினுடைய பொற்காலத்தை, அது கோல்டன் எரா ஆஃப் டேவிட் என்று சொல்லுவார். தாவீதினுடைய காலம் பொற்காலம். அப்புறம் மகன் சாலமன் வந்த அப்புறம் ஆலயம் கட்டினது உண்மைதான், ஆனா அவன் பொண்ணு பிடிக்க போயிட்டான். அதனால இன்றைக்கு தாவீதுன்னா அவங்களுக்கு பெருசு. இந்த தீர்க்க தரிசனத்தை அன்றைக்கு அப்ப சொன்னார்ல, எனக்கு அதுதான் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது யூதர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு ஒரு பாரம். நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா தெளிவா சொன்னா, உன் வீடு உன் ராஜ்யமும் என்னென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். நீ 2 சாமுவேல் 7:16 காட்டுற பாருங்க. 2 சாமுவேல் 7 அப்ப தெரியும். இங்க பாருங்க, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சௌரியத்துல இருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விலக மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்னைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்னைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று என்கிறார் என்று சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பதான் தாவீது ஜபிக்கிறான். தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அந்த தாவீதுடைய சம்பந்தத்தில் அவர் கூட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இயேசு என்று யூதர்களுக்கு இங்கே சொல்லுகிறார். புரியுதுங்களா? அடுத்தது தேவனுடைய குமாரன். லூக்கா 1:35 பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். Son of God, that is proving. He says that he is none other than the Son of God. மாம்சத்திலே இதுபடி பிறந்தவர். இதுல பார்த்தா தெரியும், தாவீதின் குமாரன் 2 மரியாள் யோசேப்பு 2 சந்ததி மூலமாக
அவர் எப்படி தாவீதுடைய சந்ததியில் பிறந்தார், தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிட்டு. நீங்க இந்த ஜீனியாலஜி பட்டியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆபிரஹாம்ல இருந்து சாலமன், தாவீதின் குமாரன், அதுல இருந்து வருது. அப்படி எப்படி அந்த சந்ததி பாத்தீங்கன்னா, தாவீதுடைய வம்சத்திலிருந்து ஜெருபாபேல் ஒரு ஆள் வருகிறார், கவர்னர். அதுல இருந்து நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் நான் இதை விளக்கமா ஜீனியாலஜி பட்டியல் போனீங்கன்னா அது 2 நாள் 3 நாள் ஆயிரும். அது நான் போகல. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல ஜீனியாலஜி பார்க்கும் பொழுது மரியாள் எங்கிருந்து வருகிறாள் என்பது சொல்லப்படுகிறது. தாவீது, ஜெருபாபேல், மரியாள். அதான் நம்முடைய பாயிண்ட். மாம்சத்தின்படி தாவீதின், மாம்சத்தின்படி தாவீதின் வம்சம், மாம்சத்தின்படி அப்படின்னா யாரு? மாம்சத்தின்படி, ஆவின்படி இல்ல, மாம்சத்தின்படி. நல்ல ஞாபகம். ஆபிரகாம்ல இருந்து தொடங்கி தாவீதுக்கு வருகிறது. ஆனா ஆதாம்ல இருந்து இன்னொரு ஜீனியாலஜி கொண்டு வர்றார். ஆதாம்ல இருந்து தாவீதை கொண்டு வந்து செருபாபேல்ல திரும்பியும் ஜாயின் பண்ணி அங்கிருந்து யோசேப்பை கொண்டு வந்து மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இயேசு. தாவீதின் வம்சத்தான், மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர். அதற்குண்டாக எவிடன்ஸ் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு சுலபமாக இந்த சாட்டை கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். தேவனுடைய குமாரன் என்பதற்கான சில ஆதார வசனங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய குமாரன் என்பதற்கான ஆதார வசனங்கள் இது உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு தானே தவிர இதை நான் ஒன்றும் எடுக்கல. இது அவ்வளவு ஆதாரங்கள். இந்த வசனங்களை வைத்து நீங்க யாருக்கிட்ட பேசும் பொழுதும், துபாயில எல்லாம் சகோதரர் இருக்க, டெல்லிஸ் எல்லாம் பைபிள் ஸ்டடி எடுக்கிறவங்க, இவைகளை எடுத்து நீங்க ஒரு தேவனுடைய குமாரன் ஒரு ஸ்டடி எடுத்தீங்கன்னா இந்த இவ்வளவு வசனங்களும் போதும், உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இவைகளெல்லாம் எடுத்து நீங்க பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக தக்கதான ஒரு அறுவடையை நீங்கள் காண்பீர்கள். அடுத்தது உயிர்த்தெழுதலின் இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்பதற்கான ஆதாரம் என்ன? இதன்படி அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டவர். ஏன் தேவனுடைய குமாரன் ஆயிட்டார்? உயிர்த்தெழுந்தா தேவனுடைய குமாரனா மாறிடுவாரா? இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்பதற்கான ஆதாரத்தை எங்க கொண்டு வருகிறார்? அடுத்து இதுக்கு முந்தின வசனங்களுடைய அந்த பட்டியலை எடுக்கல, ஒரு சிம்பிளா உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே 2 இந்திய சமகால தமிழ் பெயர் போய் 2 இடத்துல கொண்டு வந்திருக்கிற பாத்துக்காங்க. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதரன் என்று, அதாவது தேவனுடைய மகன் என்று நம்முடைய பாஷையில, மரித்தவரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். இது என்ன சொல்லுது? பரிசுத்தமுள்ள ஆவியானவரும் அல்லவேனால், மேல பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, ஆனால் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு ஒரு வல்லமை உண்டு. நல்ல கவனிங்க. அந்த வல்லமை, அதே பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை இறந்து போன ஒரு மனிதனை உயிரோடு எழுப்புகிற வல்லமை. அந்த வல்லமை, அந்த உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமை. நல்ல கவனிங்க. அவருக்கு ஒரு வல்லமை, அவருக்கு மனிதனை உயிரோடு எழுப்ப முடியும். அப்ப உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அவர் இன்னொரு 2 காரியம் என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இதே ஆவியானவர் வாசம் பண்ணுவாரானால், இயேசு மத்திய வானத்துல வருவாரானால், நாம் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பு அவர் வருவாரானால், நமக்குள்ளே இந்த உயிரோடு எழுப்புகிற வல்லமையுடைய ஆவியானவர் நம்மை உயிரோடு மத்திய வானத்துல எடுத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. உயிரோடு மத்திய வானத்துல நம்ம எடுத்துக்கொள்ளுவார். அது ஏன்னா அவ்வளவு வல்லமையுடையவர் உனக்குள்ள எனக்குள்ள வாசமா இருக்கு. ஆர் யூ ஃபில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட்? நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாயா? அப்ப அந்த ஆவியானவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது.
உலகத்துல இருப்பவர் நம்மளும் இருப்பவர் வல்லவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு மரித்த மனிதனை உயிரோடு எழுப்ப முடியும். அது இயேசுவை எழுப்பினார். அதே ஆவியானவர் நான் ஒருவேளை மரணத்தை சந்திப்போமானால் இயேசு வரும் பொழுது கல்லறை திறக்க நம்ம எழுப்புவார். அவரை எழுப்பின பொழுதுதான் தெரிகிறது இவர் தேவனுடைய குமாரன், இறைவனுடைய குமாரன் என்று வல்லமையுடன் அறிவிக்கப்படும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேசி சொல்லுகிறான், இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடியே நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். எவ்வளவு வல்லமையான மனிதன்! இயேசுவை அப்படி இருந்தும் அவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் பலத்த செய்கைகளையும் செய்த பின்பும், அப்படியெல்லாம் ஒரு அற்புதங்களை இயேசுவை அற்புதம் செய்த பிற்பாடும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து யார்கிட்ட? பேதுரு யூதர்கள்ட்ட, அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தார். அந்த மாம்சத்தில் வந்த இயேசுவை சத்துரு நினைத்து விட்டா இவனை கொண்டு விடுவோம். ஏன்னா உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இந்த பகை அங்கேயே ஆரம்பிச்சது. இயேசுனுடைய சந்ததி வர முடியாதபடி வேதாகமம் முழுவதும் அந்த சந்ததி எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று சத்துரு முயற்சி பண்ணும். தாவீதுடைய வம்சத்துல செருபாபேல்ல இருந்து தாவீது வம்சத்துல இயேசு பிறந்து விடக்கூடாது. நீங்க சரித்திரத்தை முன்னால பாத்தீங்கன்னா சிறைப்பிடிக்கப்பட்டு போன கடைசி அந்த யூதா வம்சத்துல ஒரு ராஜா இருக்கான். பாபிலோனுக்கு அவனை சிறைப்பிடித்து கொண்டு போயிருவாங்க, ஜெயில கொண்டு போட்டுருவாங்க. அது எடுத்து கொண்டு வரல நான் அந்த சம்பவம் ஒரு ஸ்டோரி. சிறைச்சாலையில போட்டாச்சு. அது தாவீதுடைய கடைசி ராஜா அந்த வம்சத்துல. அப்போ பாபிலோன்ல அதற்கு பிறகு வந்த ராஜா ஜெயில யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து அந்த ராஜாவை மாத்திரம் திருப்பி அவனுக்கு ராஜாவாக மகுடம் சூடி அழகு பார்த்தார். அது நிமித்தமாக தாவீதுடைய வம்சம் தழைத்தோங்கியது. பின்னும் இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஏன் யூதர்களை கொண்டு விட வேண்டும்? உலகத்தின் ரட்சகர் வந்து விடக்கூடாது. சாத்தான் அங்கே விதை போட்டான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல, நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவ மாட்டாய் அப்படின்னு ஒரே எடுக்கிறாது. அப்போ அவரை சிலுவையில அவர் இயேசு சொன்னா முடிந்தது. அவர் செய்துட்டு போறது பயங்கரமான வேலை. அவர் பூமியில பரலோகத்துல மகாபரிசுத்தருக்குள்ள நுழைந்து நித்திய மீட்பை உண்டு பண்ணி ஒரே தரம் பிரவேசித்து நித்திய மீட்பு பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லி வலது பாரசத்துல உட்கார்ந்ததும் ஆண்டவர் இப்படி பாக்குறாரு, பிதா அப்பா எல்லாம் முடிச்சுட்டப்பா, எல்லாம் முடிச்சு பினிஷ். ஓ, மனுக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வழியே பண்ணிட்டியாப்பா. கீழெல்லாம் கொண்டாடிக்கிட்டுலாம் இருக்கான் அவரை கொண்டுட்டோன்னு. உலகம் மகிழ்ச்சியில எல்லாம் இருக்குது. மன இல்லப்போ தேவனை பார்த்தாரு. இவனை முடிச்சுட்டோம், குரூசிஃபை பண்ணியாச்சு. எனக்கு உலகத்துக்கு ரட்சகராது இவனானது. சிலவங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவத்தை அழித்து விடலாம், பைபிளை கிழிச்சுதான் கிறிஸ்தவம் முடிஞ்சது.
இயேசுனுடைய போட்டோவை அடிச்சுட்டா கிறிஸ்தவம் முடிஞ்சது. ஆலயங்களை கொளுத்திட்டா கிறிஸ்தவம் முடிஞ்சது. கிறிஸ்தவர்களுக்காக யாரும் போராட வேண்டாம். வேதாந்தத்துக்காக யாரும் போராட வேண்டாம். இயேசுவுக்காக யாரும் போராட வேண்டாம். இயேசு தன்னை காத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. மற்ற மதங்கள்ல தான் அவங்க போராடுவாங்க. எங்களுடைய பரிசுத்த புத்தகங்களை கிழிச்சுட்டாங்க, எரிச்சுட்டாங்கன்னு சொல்லி தலையை சீவு, அதை பண்ணு இதை பண்ணு. ஆனா கிறிஸ்தவத்தை காப்பாற்ற யாரும் போராட வேண்டாம். கிறிஸ்தவர் இயேசு தன்னை காப்பாற்றிக் கொள்வார். ஏன்னா அவருடைய பிதாவாகிய தேவன் அவர் மீது அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னணியில யுத்தம் பண்ணுகிறவர் அவருடைய பிதாவாகிய தேவன். அதனாலதான் தேவன் சொன்னார், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அல்லேலூயா. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது. அவரை மரணம் அவரை கட்ட முடியாது. எழுப்பினார். அரை நடுவில் வந்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். எம்மாவூர் சீஷலோடு கடந்து சென்றார். அவருடைய கண்கள் இருளா இருந்தது. அவர் கடந்து போகிற போனார். உயிர் தெழுந்த இயேசு. அவங்க சொன்னாங்க, ஐயா வந்து சாப்பிட்டுட்டு போங்களேன் அப்படின்னு. இவரும் அந்த வீட்டுல சாப்பிட போனாரு. சாப்பிட்டு அப்பத்தை பிட்ட பொழுது அவருடைய கண்கள் திறந்தது. பிற்பாடு அவங்க 2 பேரும் சொன்னாங்க, அவர் நம்மோடு வரும் பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவர் உபாதைகளிலிருந்து கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினபடியினாலே அவர் தேவனுடைய குமாரன் இன்றைக்கு சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. காரணம், அந்த உயிரோடு எழுப்பிய ஆவியானவர் கிறிஸ்தவனுக்குள்ளாய் வாசமா இருக்கிறார். அதான் அவளை எழுதுகிறாருங்க. அவரை எழுப்பிட்டாரப்பா, பலமாய் நிரூபிக்கப்பட்டவரப்பா அவரு. மற்ற இதெல்லாம் எடுத்துட்டேன். 7ஆம் வசனம் எடுத்தாச்சு, 8 எடுத்துட்டேன். நான் 9ஆம் வசனம், நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நிறுத்தி கொண்டிருக்கிற குறித்து தமது குமாரன் சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் மொத்தமா சேர்த்து ப்ரீவியஸ் ஸ்டடியில எடுத்திருக்கு. 14ஆம் வசனம் போன வாரம் ஞாபகம் இருக்கா? 13 எடுத்தேன். மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் 3க்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த வசனம் தான் ஒரு மையமான வசனம் ரோம புத்தகத்துல. அதை தனியா எடுத்து போட்டிருக்கு பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். அடிச்சு சொல்றான். நிறைய பேரு கிறிஸ்துவ பற்றி பேசணும்னாலே வெக்கம். கிறிஸ்துவனை காட்ட மாட்டான். சில கூட்டங்கள்ல போனா பைபிளை தூக்கிட்டு போனா வெக்கம். சர்ச்சுக்கு போனா பைபிளை கொஞ்சம் மறைச்சுதான் வச்சுட்டு போவாங்க, வெக்கம். கல்லூரிகள்ல படிக்கும் பொழுது கிறிஸ்தவனை சொல்றதுக்கு வெக்கம். அநேக இடங்கள்ல போய் போனீங்களா, பார்க்க போனீங்களா? பார்த்தேன். சோமலாம இருக்காரு. ஜோமண்ணா இல்ல, வெக்கம். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வெட்கப்படாதபடி கிறிஸ்துவின் சுவிசேஷம் ரொம்ப முக்கியமானது. இந்த சுவிசேஷம் என்ன தெரியுமா? அவர் மரித்தார், உபாதைகளில் கட்டுகளிலிருந்து அவருடைய தகப்பனார் அவரை உயிரோடு எழுப்பினார். இதுதான் சுவிசேஷம். என்கிட்ட கேட்ட நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க தெரியுமா? எங்க புத்தகத்துல எழுதியிருக்குமா? நான் மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கும் பொழுது அங்க உள்ள அநேகர்கிட்ட இதை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, எங்க புத்தகத்துல இப்படி எழுதியிருக்குது, இதுதான் ஃபேக்ட்பாங்க. நான் சொல்லுவேன்,
எங்க புஸ்தகத்துல இயேசு மரித்தார், அவரை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் எழுதப்பட்டது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு, நான் சாட்சியா இருக்கிறேன். தட் இஸ், அதான் வெக்கப்படாம நம்ம சொல்ல வேண்டியது. நான் பாவத்துக்கு மறித்து விட்டேன். ஏன் நான் பழைய குடிகார, பழைய இந்த மாதிரி இருந்தேன், மோசமா இருந்தேன். இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்தபடியினால் நான் உயிரோடு எழும்பி இருக்கிறேன். அந்த ஆள்கிட்ட ஒரு இன்ஜினியர், அரபி இன்ஜினியர், அவர்கிட்ட சொன்ன, because Jesus lived, I am living now. அவருக்கு கோபம் வந்துட்டு, shut up, Jesus never died. ஒரு காலம் இயேசு மரிக்கவில்லை. எப்படி சார்னு கேட்டேன். எங்க புத்தகத்துல எழுதியிருக்கு அவர் மரிக்கல, கடவுளை கொல்ல முடியாது. நான் சொன்னேன், உங்க புத்தகத்துல எழுதிருக்கிறது இருக்கட்டு, இப்ப நான் உங்ககிட்ட உங்க புத்தகம் கரெக்டா என் புத்தகம் கரெக்டான்னு நான் ஆர்கியூ பண்ண வரல சார். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் நிறுத்திடுறேன். பொதுவா அந்த பேஷண்ட்களை எனக்கு வந்து தலையில ஒயர் வெட்டி ஒயரை ஒட்டி பிரெயின் டெஸ்ட் பண்றதுதான் என் வேலை. எப்படியும் 1.5 மணிக்கூர் இருப்பாங்க, 1.5 மணிக்கூர் 2 மணிக்கூர் என் கூட இருக்கணும் அந்த ரூம்ல. அப்ப முதல்ல தலையில 32 ஒயர் ஒட்டணும். அங்கங்கே ஒட்டி வரும் பொழுது அந்த நேரம் பேச்சு கொடுப்பேன். அப்போ ஒரு ரமதான் டைம்ல அந்த ஆளு சொல்றான், ஆடா தபான் ரொம்ப கஷ்டம், இனி 6 மணிக்கு மேலதான் எனக்கு சிகரெட் பிடிக்க முடியும். நான் தலை சொல்லுவேன், உங்களுக்கு அப்படி, எனக்கு அப்படி இல்லை. நான் முன்னாடி பயங்கரமா சிகரெட் பிடிப்பேன், இப்போ நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நிறுத்திடுவேன். அதனால அந்த ஆளு கேட்டா, நீ ஏன் குடிக்க மாட்டேன்? அப்ப நான் ரீசனை சொல்லணுமா அப்படின்னு சொல்லி இதுல ஆரம்பிப்பேன். இயேசு, நான் இப்படி இருந்தேன், அப்புறம் மீட்டிங் போனேன், ரட்சிக்கப்பட்டேன், இயேசு மரித்தார், என் பழைய குடிகார வாழ்க்கையெல்லாம் சிலுவையில மறித்து நான் புது மனுஷனா உயிரோடு இருந்திருக்கிறேன். இயேசு உயிரோடு வந்தோம்னா நானும் உயிரோட வந்தேன். அதனால அவருக்கு கோவம் வந்துட்டு, shut up, Jesus never died, he was taken up. நான் சொன்னேன், உங்க புக்கோ என் புக்கோ ட்ரூன்னு சொல்ல வரல, என் வாழ்க்கையில நடந்ததை சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுறது சார். ஓஹோ, ப்ளீஸ் கோ ஹெட். அவர் வந்ததனுடைய டெஸ்ட்டுக்கு வந்ததனுடைய நோக்கமே தூக்கம் இல்லை. 10 நாளாக டாக்டரை பார்த்து டாக்டர் இந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காரு. கடைசி பேசி முடிக்கும் பொழுது சொன்னேன், அதே உயிர்த்தெழுந்த இயேசுக்கு மூலம் உங்களுக்காக நான் இப்ப ஜெபிக்கணும்னா விருப்பப்பட்டா சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவன். அவர் ப்ளீஸ் கோ ஹெட். அப்படியே படுக்க வச்சுட்டு, ஏன்னா எங்க ரூம் லாக்ல தான் இருக்கும், தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த மாதிரி இந்த நாள்ல சுகப்படுத்துங்க. ரொம்ப அது பண்ண மாட்டேன், ப்ரீச் பண்ண மாட்டேன், கண்ணை திறந்துருங்க, இது மதம் மாறணும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். சிம்பிள் ப்ரேயர் வித் ஃபெய்த். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் போய் கையை கழுவிட்டு வந்து மிஷின்ல இந்த டெஸ்ட் தொடங்கணும். அதுக்குள்ள ஆளு கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். டெஸ்ட் முடிஞ்சு போகும்போது என்னை கட்டி பிடிச்சி, தேங்க்யூ சோ மச் பிரதர் என்று சொல்லி அவர் அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தார். புரியுதுங்களா? காரணம் என்ன தெரியுமா? நாம சாட்சி, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு உங்க வாழ்க்கையில சாட்சி. சும்மா எங்க பைபிள்ல சொல்லியிருக்க அவர் உயிர்த்தெழுந்திருக்காருன்னு, உன் வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ அனுபவிக்காதபடி மற்றொரு இடத்துல போய் நீ சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டா, வெக்கதான் படுவ. அப்போ அடுத்தால என்ன எழுதுறாரு? யூதருக்கும் கிரேக்கருக்கும் நீ விசுவாசிச்சா போதும், அவரை நம்புனா போதும், உனக்கு ஒரு தேவ பலம், டூனாமிஸ் பாரு, you will have power in you. அதனாலதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்தில் இருக்கின்ற அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் நீதிமானுக்கு, இதுதான் மார்ட்டின் லூதருடைய கண்களை திறந்தது. அதுக்கு முன்னால எப்படி தெரியுமா? ரோம்ல கத்தோலிக்க மதம் உருமாறுது, இன்டல்ஜென்சஸ்னு ஒரு இது உண்டு. பணம் கொடுத்து ரட்சிப்பு சீட்டு வாங்கலாம். ஒரு நீங்க பாதிரியார்கிட்ட போனீங்கன்னா, உனக்கு என்னப்பா, ஐயா வணக்கம், என்ன, எனக்கு பரலோகம் போகணும், நான் ஒரு பாவியான மனுஷன், சரி இந்த 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 தவறான பழக்கங்கள் இருக்க பண்ணினா எனக்கு போக முடியாது. ஒண்ணு இல்லப்பா, அங்க நம்ம அசிஸ்டன்ட் அங்க இருக்காரு, அவர் ஒரு டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு போ. அப்ப அவர்கிட்ட போய் கேட்டா போதும்,
உங்களை எங்க பரலோகத்துல எத்தனாவது இது? ஒருவேளை இதெல்லாம் அந்த காலத்துல நடந்த சம்பவங்கள். அப்போ எவ்வளவு பணம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக பரலோகத்துல இடம் கிடைக்கும். ஏன் இன்னைக்கு மனிதர்கள் எதுக்கு உண்டியல்ல கொண்டு போய் கோல்டையும் அதையும் இதையும் போட்டுக்கிட்டு இருக்கான்? ஊழியக்காரனுக்கு ரூபா நிறைய அள்ளி கொடுத்ததும் மனுஷனுக்கு இங்கே கிறிஸ்தவத்திலே சொல்றேன். உடனே நினைப்பு என்ன தெரியுமா? நாளைக்கு நமக்கு ஆண்டவர் கொண்டு பணத்தை கொட்டிடுறாரு. அப்படி கொடுக்கிற பணம் அது சரியானது இல்லை. அந்த எதிர்பார்ப்போடு கொடுக்கிற பணமோ, கொடுத்த ஆண்டவருக்கு பணத்தை கொடுத்துட்டு நூலு போட்டு இழுக்க கூடாது. நான் பணம் கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு மோர் ரைட். அப்படி வாங்கக்கூடியது அல்ல இது. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வது சிம்பிள் சிம்பிள் அண்ட் சிம்பிள் ஃபெய்த் ஃபெய்த், விசுவாசம், நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. மார்ட்டின் லூதர் அதனாலதான் பார்த்தாரு. அவங்க சொன்னா டிக்கெட்டை வாங்கினா அப்புறம் காணிக்க போடும் பொழுது உத்தரிக்கிற ஸ்தலம், உத்தரிக்கிற ஸ்தலத்துல ஒருவன் மரிக்கும் பொழுது பர்கேட்டரின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. உத்தரிக்கிற ஸ்தலத்துல மரிக்கும் பொழுது அவன் அங்க செல்லுகிறான், எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும். உத்தரிக்கிற ஸ்தலம்னா சுத்திகரிக்கிற ஸ்தலம். அங்கதான் வாஷிங் மிஷின் இருக்குது. அங்க யார் வாஷ் பண்றா? மதர் மேரி வந்து வாஷ் பண்ணுவாங்க அவங்கள. அப்ப பூமியில நீங்க என்ன செய்யணும்? இப்ப எங்க அப்பா மரித்து போனாருன்னா மரித்த உடனே நரகம் போக மாட்டாரு, பாதாளம் போக மாட்டாரு. பூமிக்கும் இதுக்கு நடுவுல ஒரு வாஷிங் மிஷின் இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்க அவர் இருப்பாரு உத்தரிக்கிற ஸ்தலத்துல. நான் எங்க அப்பா கல்யாண திருநாள் வரும் பொழுது அவருக்கு ஞாபகார்த்தமா அந்த நாட்கள்ல காணிக்கை தான், காயின் தான் ரொம்ப பெருசு. எப்ப நான் காணிக்கைகளை உண்டியல்ல போடுகிறோனோ டங்குன்னு சத்தம் கேட்கும் பரலோகத்துல. உடனடியாக மரியாள் வந்து நேர உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எங்க தாப்பனாரை சுத்திகரிச்சு பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அதனாலதான் கல்லறை திருநாள் அவங்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய முறைகள், இது நான் 1-2 தாங்க எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு எதுக்கு ஆலயத்தை சுத்திலும், கத்தோலிக்க ஆலயத்தை சுத்திலும் பூமியில உருள்றோம்? தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. எதற்கு மனிதன் சாட்டையை வைத்து அடிக்கிறான்? தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. எதுக்கு சிலுவையில் அறிஞ்ச மாதிரி இயேசு மாதிரி சொல்லிட்டு வரான்? தேவனுடைய இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எதுக்கு உண்டியல்ல காணிக்க போடுங்க? காசு நிறைய கொடுத்துட்டா நமக்கு நிறைய பெரிய பலன் கிடைக்குது. நிறைய பெரிய பணக்காரங்கள்லாம் சபைகள்ல அப்படிதான் கொண்டு காணிக்க போட்டு கேட்பாங்க பாஸ்டர். ஒரு வெள்ளக்கார பாஸ்டராக சொன்னாரு. நான் ஒரு சர்ச் கவுன்சில் மீட்டிங் போயிருந்தேன் வெளிநாட்டுல. அப்ப எங்க மீட்டிங் அங்க வந்து பல சபையில உள்ள வருவாங்க. சிபிசி, பெந்தேகோஸ்து, மார்த்தோமா, எல்லா மொழியில உள்ளவங்க வருவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப அந்த பில்டிங் வந்து காமன் பில்டிங், எல்லாரும் பணம் போட்டு கட்டுக்கிறது. அவங்கவுங்க வசதிக்கான கொடுப்பாங்க. ஆனா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. ஒருத்தன் 10 லட்சம் கொடுத்திருப்பான், ஒருத்தன் 10,000 கொடுத்திருப்பான். ஆனா 2 பேருக்கும் ஒரே ரைட் தான். அப்போ அவர் அழகா இங்கிலீஷ்ல சொன்னார் அந்த பாஸ்டர், just because you paid more money, don't put hook on your money and pull me. நீங்க எவ்வளவு நிறைய பணம் கொடுத்திருக்கிறேன் என்பதற்காக அதுல ஒரு கொக்கிய போட்டு இழுத்து என்கிட்ட எனக்கு நிறைய கேட்காதங்க. நீங்க ஆண்டவருக்கு காசை கொடுத்துட்டீங்க, forget about it, that's it. But God will bless you in due course of time. ஏற்ற வேளையில உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இன்றைக்கும் கிறிஸ்தவத்துல என்ன தெரியுமா? நீங்க போடுங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆலயத்துக்கு வாங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். காணிக்கையை கொடுங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டருக்கு சாப்பாடு கொடுங்க, ஆசீர்வதிப்பார். அதுவல்ல, அதுவல்ல. அதனாலதான் மார்ட்டின் லூதருக்கு கண்ணு திறந்துச்சு. என்னடா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பானா? இந்த இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் விசுவாசித்தான் நான் நீதிமான் ஆயிடுவானா? அப்ப காணிக்க போட வேண்டாமா? டிக்கெட் வாங்க வேண்டாமா? என்ன வருத்தி கொள்ள வேண்டாமா? ஏன் கன்னியாஸ்திரிகள் அந்த நாட்கள்ல கன்னியாஸ்திரிகள் மடம் ஏன் கல்யாணம் பண்ணாம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க? தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள. ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்தூபிக்கு மேல தவம் இருந்தார்.
அடுத்த வாரம் எல்லாம் இதெல்லாம் கொண்டு வரேன், இன்டெலிஜென்ஸ் எல்லாம். மார்ட்டின் லூதர் அதனாலதான் புராட்டஸ்டன்ட் சபையை ப்ரொட்டஸ்ட் பண்ணாரு. He was protesting Roman Catholics. அதான் உங்களுக்கு பிடிக்கல. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Just trust in Jesus Christ. Trust that the same resurrected Jesus is within you. அவரை எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அவரால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார் மகனே மகள. அதனால நீ ராஜ கம்பீரமா நடக்கலாம். எனக்குள்ளாக வாசமாயிருப்பவர் உயிரோடு எழுந்த இயேசு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல தான் சொல்லுகிறது. அது வாசிக்கிறேன் பாருங்க. 8ஆம் அதிகாரம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்கள முற்றும் ஜெய கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஏன் நீ ஜெயம் கொள்ளுகிறாய்? ஏன் உபத்திரத்திலிருந்து உனக்கு ஜெயம் எப்படி வந்தது? வியாகுலத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, பசியிலிருந்து, நிர்வாணத்திலிருந்து எப்படி ஜெயம் வந்தது என்றால், அந்த உயிர்த்தெழுந்த இயேசு மரணத்தை ஜெயித்தார். அவர் உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அந்த அவரை எழுப்பினர் ஆவியானவரும் உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அதனால மரணமோ, ஜீவனோ, தேவதூதர்களோ, அதிகாரங்களோ, வல்லமைகளோ, நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ, உயர்வோ, தாழ்வோ, எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். தட் இஸ் a bondage. உனக்கும் இயேசுவுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த உறவுதாயா நம்மளை உயிரோட வைத்திருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி செலுத்தும். எல்லாரும் கேட்கிற யாரும் நன்றி செலுத்தும். ஓ ரேகபாஷார் அதக்கார எல்லாரும் தலைகளை கை வைத்து சொல்லுங்க. எனக்குள்ள வாசமா இருக்கிறபடியால் நன்றி ஆண்டு. அந்த உயிர் தெழுந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறபடியா எல்லாம் சொல்லுங்க. இதை பார்த்து சொல்லுங்க. இந்த வசனங்களை மரணமோ, ஜீவனோ, தேவதூதர்களோ எதுவானாலும் நன்றி ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. வியாகுலம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்குள்ள ஆண்டவரே இந்த உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உயிரோடு எழுந்து வந்த இயேசுவும் எனக்குள்ள இருக்கிறார். வியாகுலம் எனக்கு அணுகாது சொல்லுங்க. எல்லாரும் துன்பம் என்னை அணுகாது சொல்லுங்க. பசி என்னை அணுகாது. நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, பட்டமோ, ஓ அல்லேலூயா, நான் ஜெயம் கொள்ளுவேன், நான் ஜெயம் கொள்ளுவேன். எல்லாரும் சொல்லுங்க. திக்கரா ஷிபாரகா. அது அறகுறை அல்ல, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அறகுறையா ஜெயம் கிடையாது, அறகுறை ஜெயம் கிடையாது. இக்கலரு ஷபலு யாரக்கா. இப்பொழுது நீங்க தலையில ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு என்ன பிரச்சனை எடுத்தாலும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு இந்த நேரத்திலேயே விடுதலை நடக்கிறது. நான் எதிர்பாராத ஒன்று இது ஆண்டவர் நடத்துகிறார், ஆவியானவர் நடத்துகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒன்னும் செய்ய முடியாது. வியாகுலம், துன்பம், பசி வரதான் செய்யும். ஆனால் எனக்குள்ளே ஜெயம் பெற்ற இயேசு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். கட்டுகளை அவிழ்த்து விட்டார் பிதாவாகிய தேவன். எனக்காக பரிந்து பேசுகிற இயேசு வலது வருஷத்துல வைத்திருக்கிறார். அதுபடினால சொல்லுங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிற்சியானாலும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து, இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. சொல்லுங்க ஆண்டவர், என்னை யாரும் பிரிக்க முடியாது. நான் இன்னும் என்னை இயேசுவை அதிகமாய் நேசிப்பேன். இன்னும் நான் இயேசுவுக்கு கொத்தடிமை, சாத்தானுக்கு கொத்தடிமை ஆயிட்டேங்க. உங்க வாழ்க்கை வேற. தொடர்ந்து வசனங்களை நான் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நேரம் இல்ல, தொடர்ந்து நம்ம வசனங்களை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். நான் இவ்வளவு அடிமை, என்னை கொண்டு போய் விடுவான் சாத்தான், உங்களை அழித்து விடுவான். அவனுக்கு வேலையே வேலை கொண்டு வருது இயேசுவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரித்து விட வேண்டும். இதனால நீங்க எல்லாரும் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. Just be happy, trust in the Lord. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். காரணம், நமக்குள்ளே உயிர் தெழுந்த இயேசு வாசமா இருக்கிறார். ஒன்னும் பிரிக்க முடியாது. ஒன்று உங்களை என்னையும் பிரிக்க முடியாது. அதனாலதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் சுவிசேஷம்.
See the revelation, அது வந்து righteous, we are made righteous with God. அதனால நீ தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷம் அதுதான். என்னது? காசுக்காக செய்கிறது அல்ல, உங்களுடைய சொந்த அனுபவத்தை மற்றவர்களோடு வெட்கப்படாமல் பகிர்ந்து கொள்வது. இன்னைக்கு நீங்க எல்லாருமே நிரப்பியிருக்கிறார் ஆண்டவர். எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வெட்கப்படாதுங்க. நானே என் ஒய்ஃப் டிராவல் பண்ணும்போது எப்படியாவது பிளைட்ல, ஆட்டோல, டாக்ஸில, ட்ரெயின்ல எப்படியாவது ஒரு இடத்துல ஒரு வயசான அம்மா ட்ரெயின்ல நான் போய்கிட்டு இருக்கேன், ராத்திரி நேரம், எல்லாரும் தூக்க கரத்துல இருக்காங்க. அந்த அம்மா ஏதோ ஒரு பைபிள் பற்றி என்கிட்ட பேச கொடுக்க போய் அன்னைக்கு ராத்திரி என்கிட்ட உட்காந்து பைபிள் ஸ்டடி, ஃபுல் பைபிள் ஸ்டடி எடுத்தேன் ட்ரெயின். வயசானவங்க அவங்க, அப்புறம் தொடர்பு இருந்துச்சு, அப்புறம் வயசாகி போச்சு, கனெக்ஷன் இல்லை. சந்தோஷம் பண்ணாங்க. நான் சண்டே ஸ்கூல் போய் எடுப்பேன், நான் சண்டே ஸ்கூல் டீச்சர் ஐயா, நான் இதை போய் நீ பிள்ளைகளுக்கு எடுப்பேன். இப்போ அண்மையில ஒரு கண்ணாடி கடைக்கு நம்ம போனேன், சிவானு பேர், அவரு உங்க என் மொபைல்ல இருந்து, அவர் மொபைல்ல இருந்து காட்டுறாரு. ஏன்னா என் மொபைல்ல விட அவர் மொபைல்ல அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் அனுப்புனது என்னுடைய ஸ்டடி தான். சிவா அவர் இந்து ரட்சிக்கப்பட்டவர். இதைதான் நான் பைபிள் ஸ்டடி எடுக்கேன், இதை வச்சுதான் பிரதர் நானும் எடுக்கேன், உங்க ஸ்டடி தான் சூப்பர். என் வைஃப்கிட்ட சொன்னாங்க, ஐயா மூலம் நிறைய பேர் ஆசீர்வாதம் இருக்கு. ஏன் நான் பெருமைக்கு சொல்ல வரல, வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை சொல்லணும். அதனாலதான் தீமோத்தேயுக்கு எழுத போறார், நம்முடைய கர்த்தராகிய ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்க என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல். ஏன்? அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்க என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் பவுல் எழுதுகிறார். தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்கு என்னோடு கூட தீங்கு அனுபவி, நீ வெட்கப்படாத. ஆனா பவுல் சிறைச்சாலையில இருக்கிறார். அப்போ சிறைச்சாலை இருக்கிறவரை ஒருத்த குறித்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னு சொன்னா, சிறைச்சாலைனாலே பொதுவாகவே ஒரு கைதின்னு தான் நினைப்பு. எங்க நான் அபுதாபில இருக்கும் பொழுது ஒரு சகோதரனை என்கிட்ட வந்து சொன்னாரு, பிரதர் கொஞ்சம் போட்டோ காப்பி எடுத்தாங்க வசனங்கள். நானும் போட்டோ காப்பி எடுத்து கொடுத்தேன். அப்ப அந்த நாட்கள்ல போட்டோ காப்பி மிஷின்லாம் நான் வச்சிருந்தேன் பைபிள் ஸ்டடிக்காக வேண்டி. அவரை எடுத்து நிறைய எடுத்து கொடுத்தேன், நான் கொஞ்சம் கொடுக்கணும் நிறைய. அவரும் போயிட்டாரு, நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு 2 நாளை கழிச்சு ஒரு சகோதரன் என்ன கூப்பிடுவாரு, பிரதர் மற்ற அவரை பிரதரை காணலையே, நேத்து ஆளு சண்டே அவர் சர்ச்சுக்கும் வரல, இது நடந்தது நான் வெள்ளிக்கிழமை அவருக்கு கொடுத்துருக்கேன் பேப்பர், ஞாயிற்றுக்கிழமை சொன்ன சர்ச்சுக்கு வரல அவரு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காணல, திங்கக்கிழமை காணல, செவ்வாய்க்கிழமை காணல. நான் என்ன செய்தேன், அவரை தேடி போக ஆரம்பிச்சுட்டேன். நானே என் ஒய்ஃபையும் கூட்டு போவேன், இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், உள்ள போலீஸ்ல எங்கேயும் ஜெயில இருக்காரா. அடுத்தது பிணவரைக்கு போனேன், எங்கேயாவது ஆளை கொன்னு எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனாரோ அப்படி தேடி தேடி அவரை போன, ஆளு கிடைக்கல. கடைசியாக ஒரு ஆளு போன் பண்ணி இன்னொரு நபருக்கு சொல்றாரு, அவரு கூப்பிட்டாரு, ஒரு ராஜன் வச்சுக்காங்க. அப்போ நான் ஜெயில இருந்து வெளியே வந்தேன், ராஜன் அங்க ஒரு ஆள் இருக்காரு, அவர் ஜெயில தான் இருக்காரு அப்படி. பிறகு கேள்விப்பட்டா இவர் என்ன செய்திருக்காரு, அங்க ஒரு ஆஸ்பத்திரியில, நான் வேலை பார்த்த ஆஸ்பத்திரி மஃப்ரக் ஹாஸ்பிட்டல், அங்க போய் இவர் இந்த நான் போட்டோ காப்பி எடுத்து கொடுத்த பேப்பர் எல்லாம் கொடுத்து சுவிசேஷம் இருக்காரு பேஷண்ட்டுக்கு. அதுல ஒரு ஆப்கானிஸ்தான் பேஷண்ட்டுக்கு ஜெபம் பண்ணி அவனுக்கு சுகம் கிடைச்சிட்டு வர நடக்க முடியாம இருந்திருக்கான். நேரம் அடுத்த நாள் இவர் திரும்பியும் போயிருக்காரு எக்ஸைட்டட்ல. அங்க போனா அந்த ஆளு எழுப்பி நிற்காரா, இவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம ஜெபிச்ச ஆளு நேரத்து இன்னைக்கு எழுப்பிட்டாரு. ஆனா அவன் என்ன செய்துட்டான், போலீஸை கூட்டு வந்துட்டான். ஒரு இந்தியன் வர்றான், வந்து கிறிஸ்துவ பற்றி சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனே இவரை பிடிச்சி நேர ஜெயில கொண்டு போட்டான். இவரை குறித்து ஜெயில போட்டாச்சு, உள்ள கொண்டு போட்டாச்சு. இப்ப அங்க வந்து ஜெயிலுக்குள்ள போறதுங்க சாதாரண காரியம் இல்லை. இப்ப நான் போய் அவரை பார்க்க போனோமானால் ஜெயில அவங்க என்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுக்கும் போது எங்க அப்பா பேரும் அவருக்கு அப்பா பேரும் ராஜனுக்கு அப்பா பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனா அப்படி போக முடியாது எனக்கு. அப்புறம் நான் ஒரு அரபியை பிடிச்சி ரெக்கமெண்டேஷன் வாங்கி போயாச்சு.
அங்க போனதும் பெரிய ஆளை பிடிச்சு நான் போனதுனால எங்களை அனுமதிச்சுட்டாங்க உள்ளது. ஆனா போலீஸ் வந்து என்ன கூப்பிடுறான், கம் வித் மீன்னு ஒரு ஜீப்ல என்ன கூப்பிட்டு போறாங்க உள்ளுக்கு. அங்க போயாச்சு, ஜெயிலுக்குள்ள, அபுதாபி ஜெயில நடந்த உண்மையான சம்பவம். அங்க போனதும் அங்க இருந்து ஒரு பெரிய ஆபீஸ், பெரிய வீடு, பெரிய ஆபீஸ், பெரிய ஆபீஸ், சுத்திலும் ஆபீசர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. நான் நடுவுல குருவி மாதிரி நிக்க. ஆனா அந்த நல்ல அங்க இருந்த ஆபீசர், பெரிய ஆபீசர், யங் மேன், அவர் கேட்டாரு, why do you want to see this criminal? இந்த குற்றவாளியை நீ ஏன் பார்க்க விரும்புகிறாய்? நான் அடுத்த அடி திருப்பி அடிக்கேன். எங்க இருந்து எனக்கு ஆவியானவர் கொடுத்த பலன். அவர் குற்றவாளி அல்ல சார், he is a holy man, he is a holy man. அவர் ஒரு பரிசுத்தவான். வாட்? நான் சொன்ன அப்புறம் அவர் ஒரு ஹிந்து, கல்லை மண்ணை வழங்கிட்டு இருந்த குடிகாரன், இயேசுவ எனக்கு அவர் வாய்ப்பு. அவ்வளவு ஆபீசரும் கேட்கிறாங்க, பெரிய ஆபீசரும் கேட்கிறாரு. இப்ப நான் சுவிசேஷத்தை இன்டைரக்டா சொல்றேன், நீ எதுக்கு அந்த குற்றவாளியை பார்க்க போற? நான் ஒரே அடி தான். he is not a criminal sir, he is a holy man. Shocked. Oh, tell me what happened. அவன் குடிக்காரன், ஆனா சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டுட்டான். அன்னையில இருந்து இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாரையும் ஓடி போய் இயேசு இயேசுன்னு போய் சொல்றாரு இந்த ஆளு. அதே மாதிரி மஃப்ரக் ஆஸ்பத்திரியில இவரு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காரு, பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அந்த ஊர் சட்டப்பிரகாரம் மதத்தை பரப்பக்கூடாது, அது உண்மைதான். பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அப்படியா? ஒரு பேப்பர் எடுத்தாரு, லா மம்னு, குற்றம் இல்லை, இவனை விடுங்க பாக்கட்டு. அங்க போனேன் ஜெயிலுக்கு. உள்ளுக்கு போனா அந்த கம்பி இதுக்கு அந்த பக்கம் அவர்ல இருக்காரு, மலையாளி பிரதர். பிரதரே എന്താ സാറിന്? ബ്രദർ, ഇവിടെ ഒരുപാട് ആൾക്കാരോട് ദൈവത്തിനെ കുറിച്ച് ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. പേരുണ്ട്, എഴുതിയെടുത്തോ ബ്രദർ, ഉണ്ട് എഴുതിയെടുത്തോ. ഇയാൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും, ഇയാൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കൂ. 10-30 வருஷமா ஜெயில கிடந்த ஒரு ஆளுக்கு வேண்டி பிரார்த்திக்க சொன்னாரு. அவர் வர்றதுக்கு முன்னால அந்த ஆள் வெளியே போயிட்டாரு. இவர் சொல்றாரு கடகடன்னு, அங்கேயும் போய் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு நான் அவரை குறித்து வெட்கப்படாமல் சொல்லுகிறேன். இன்னைக்கும் அவர் கேரளால ஒரு நல்ல ஊழியக்கார், மது பிரதர். என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல். இதேதான் பங்களாதேஷ்ல இருந்து ஒரு லேடி, ஒரு முஸ்லீம் லேடி ரட்சிக்கப்பட்டுச்சு. மசூதியில போய் நின்று சண்டை போட்டுச்சு. யூ ஆர் பிரேயிங் அண்ட் ஸ்மோக்கிங் அவுட் சைட். இந்த பொம்பளை ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போகும். அவன் சர்வ் பண்ணக்கூடியவன் இயேசுவை பற்றி இந்த பொம்பளை சொல்லி இருக்குது. அவனுக்கு ரொம்ப இது என்கிட்ட ஓடி இருந்தான். பிரதர், ஒரு லேடி இருக்குது, முஸ்லீம் இருந்து ரட்சிக்கப்பட்டது, அது மசூதியில எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்குது. அப்புறம் நான் போனேன் அந்த அம்மாவை பார்க்குறது வீட்டுக்கு. அம்மாவும் மகனும் இருக்காங்க. பெரிய கதை. நான் சொன்னேன், இந்த ஊர் சட்டப்படி அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுமா. ஆண்டவருக்காக அதெல்லாம் முடியாது, நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லுது. போலீஸ் பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க நடு ரோட்ல இருந்து. இது பேசிக்கிட்டு இருந்ததா பொம்பளை லேடிஸ் எல்லாம் போலீஸ் எல்லாம் கூட்டி கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுட்டு இது டீ கொடுத்துச்சுதான் போலீஸுக்கெல்லாம், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி. கடைசி என்ன செய்யிட்டாங்க தெரியுமா? ஒரு நாள் ஜெயில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மகனை கூப்பிட்டு கேட்டேன், ஹவு இஸ் யுவர் மதர், ஹஸ் ஷி கான்? நோ, அவளை ஜெயில அரெஸ்ட் பண்ணாங்க. அங்க பெரிய பிரிசன்ஸ் டே நடந்துச்சு, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் திருவிழாவில். எங்க அம்மா அவ்வளோ பேருக்கும் மேடை போட்டு அவங்கள பேசுறதுக்கு இடம் கொடுத்தாங்க. இயேசு பத்தி சாட்சி சொன்னாங்க எங்க ஜெயிலுக்குள்ள. அதான் உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு காரியம். திமோத்திக்கு எழுதுகிறார், நீ கவலைப்படாதம்மா, போய் ஊழியத்தை பண்ணு. நீ இதனால நீ தீங்கு அனுபவிக்க வேண்டியது வரும். அதனாலதான் எழுதுகிறார் 12ஆம் வசனத்துல, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. டோன்ட் பி அஷேம்ட். இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு நீங்களும் நானும் வெட்கப்படாது. ஏன்னா அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன் என்னான்னு அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க, லூக்கால பாருங்க, இயேசு சொன்னார், என்னை குறித்து என் வார்த்தைகளை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ
அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடு, பிதாவின் மகிமையோடு, பரிசுத்த மகிமையோடு வரும்போது வெட்கப்படுவார். ஆண்டவர் சொன்னாரு, மனுஷகுமாரன் பாடுபடணும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் தள்ளப்படுவாரு, கொல்லப்படுவாரு, 3ஆம் நாள்ல உயிரோடு எழுப்பப்படுவாரு. ஆனா என் பின்னே வர விரும்பினால் தன்னை தன் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால வரணும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான், என்ன மொத்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தானே கெடுத்து நஷ்டப்படுத்தின அவருக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீ வெட்கப்படாதே. ஏன்னா இவங்க எல்லாரும் வெட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் பரம தேசத்தை நாடினார்கள், மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். அவர்களுக்கு ஒரு ஆயத்தமானப்பட்ட இடம் உண்டு. ஏசாயா 28:16, ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பட்சிக்கப்பட்டது, விலையேறப்பட்டது, திட அஸ்திபாரம் உள்ளது, மூலைக்கல், விசுவாசிக்கிறவன் பதறான். நீ பதறாது. மார்ட்டின் லூதர் அதை பார்த்த உடனே அன்னைக்கே விட்டுட்டார், எல்லாத்தையும் போடுங்கடா, விசுவாசி, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். காணிக்க வேண்டாம், உருள வேண்டாம், ஒண்ணு சொல்ல வேண்டாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்க. இது ஆபகுக்குல வரும் பொழுது, இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. இததான் இவரு கோட் பண்றாரு, தன் விசுவாசத்தினால் நீதிமான். இது ஆக்சுவல் மீனிங் என்ன தெரியுமா? ஆபகுக்கு 2:4 அதை கொண்டு வந்திருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல. Wicked men trust themselves alone as these Chaldeans do. அதாவது துன்மார்க்கான மனிதன் இந்த பாபிலோனியர் கல்தேயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவர்களை நம்புவது போல நம்பினா அவன் அழிந்து போவான், தோற்று போவான். ஒன்னு நீ நம்புனா, உன் பணத்தை நீ நம்புனா, உனக்கு இருக்கிற ஆணவத்தை நீ நம்புனா, இயேசுவை அல்லாமல் வேற எந்த நம்பிக்கை வைத்தாலும் உனக்கு அழிவு. ஆனால் நீ இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தால் நீ ஜெயம் கொள்ளுவாய். The righteous will live. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். கலாத்தியர்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணத்தினால ஒருவரும் நீதிமான்கள் ஆகிறதில்லை. யூதர்களுக்கு எழுதுறான், அவர்களுக்கு நினைப்பு என்ன தெரியுமா? நான் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறேன், நான் விருத்த சேதனை பண்ணுகிறேன். அவர் எழுதுகிறார், அதெல்லாம் வேண்டாம், விசுவாசத்தா போதும், அவர் மேல ட்ரஸ்ட் பண்ணா போதும். கோயில் கட்டி கொடுக்க வேண்டாம், கும்பாபிஷேகம் பண்ண வேண்டாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். பின்வாங்கி போவான், ஆனால் அவன் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறான். நாம கெட்டு போகாமல் பின் வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா இடர விசுவாசிகளாய் இருக்கிறோம். எல்லாரும் கூட ஜெபிக்கலாமா? எல்லாரும் கரங்களை தர வைத்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பவிஷ்யத் 36 பேர் உங்களை கமிட் பண்ணி ஜெபிக்கிறார். இவர்கள் இந்த வருடத்துல ஜெயம் பெற்ற வாழ்க்கை உயிரோட எழுந்த இயேசு இவர்களுக்குள்ள இருக்கிறார் அல்லவா? ஆண்டவரை ஒன்னும் அணுக முடியாத ஆண்டவரை இவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறீர்கள். அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிக்க ஆண்டவர். வெட்கப்படுகிறதில்ல ஆண்டவரை, எழும்பி பிரகாசிப்பாங்க. எழும்பி அவங்க கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க. அதனாலதான் விசுவாசி. கேட்டா, நான் நீ விசுவாசியா? சும்மா விசுவாசி இல்ல, விசுவாசிக்குள்ள இவ்வளவு அடங்கி இருக்கு. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி, தேவ கிருபை, தேவ சமாதானங்களோடு ஆளுகை செய்ய. ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்தமாம். என் ஆத்மாவே கர்த்தரை, கர்த்தர் சகல வரங்களை. Thank you all for coming.